அன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். ஆனா வசனம் பேசுறது நான் மாஸ், நான் பிளாஸ்ட், நான் உச்சம். என்ன எச்சம்? என்னடா பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில் நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா, நம்பிக்கையோடு இருங்க நம்ம வெல்லுவோம் அப்படின்னு. உனக்கே நம்பிக்கை இல்லை, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய் 2 முறை நின்று தோத்துருக்கேன்டா நானு, ஆனாலும் 3வது முறை என் காரைக்குடியில் போய் தனிச்சு நிக்கிறேன் ஒரே இடத்துல. என் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டான், திருவொற்றியூரில் நிப்போ 2 போடுவோம் அப்படின்னு. என் கோட்பாட்டுக்கு எதிர். ஒருத்தன் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவி போட்டி போடுவது ஜனநாயக துரோகம், மக்கள் விரோதம். ஒருத்தன் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டி போடுவது மக்கள் விரோதம். இது எங்க கொள்கை நிலைப்பாடு. நாங்க தோற்றம் வரலாற்றில் எங்க அளவுக்கு வேணும் தோற்க முடியாத அளவுக்கு தோற்றம். யாருக்கிட்ட? எங்க ஆத்தாட்ட, என் அப்பன்ட்ட, என் மாமன்ட்ட, என் மச்சன்ட்ட பெருமையா இருக்குடா. என்னை தோக்கடித்தவன் என் தாய் தந்தையர் தான். இன்னைக்கு வீழ்த்துவான்டா, இன்னைக்கு அடிப்பான், இன்னைக்கு திட்டுவான். ஒரு நாள் உச்சி முகந்து இந்த பிள்ளைகளை கொண்டாடுகிற காலமும் வரும். நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தை, கோட்பாட்டை கவனி. உங்கள் பிள்ளைகள் காசை முன்னிறுத்தி அரசியல் செய்யல, ஆக சிறந்த கருத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யறோம். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் செய்யறோம். எது சரியா இருக்கு எனக்கு போடுங்கன்னு நான் சொல்லல, எது சரியா இருக்குமோ அது போடுங்க. நாட்டுக்கு எது நல்லா இருக்குமோ அதை போடுங்க. வேளாண்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற என் மண்ணிலே நீங்களே வேளாண்மை சின்னத்துக்கு விவசாயிக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால், இல்ல வேற நாட்டில் இருந்து ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இருந்து போடுவானா? எவன் போடுவான்? எல்லா விவசாயம் ரோட்ல போட்ட அந்த ஆட்சிக்காரங்க போட போறியா? நீ போராடின இடத்துல உன் பக்கத்தில் ஒண்ணு இந்த மகனுக்கு போட போறியா? எல்லா இடத்துலையும் சொல்லுங்க, எந்த வேளாண் போராட்டத்தில் நான் பயங்கர உன் மகன், என் பிள்ளைகள் நாங்க நிக்கல. பிரச்சனையெல்லாம் தந்தவன் ஒரு பக்கம் நிக்கிறான், அதே கூட்டத்தோட நிக்கிறான், கோடி கோடியா கொட்டி நிக்கிறான். உன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு உன்னோட நின்று போராடினவில்லை, உன் பக்கத்துல நின்னவில்லை. உன் குறைய கேட்டு மனுவை வாங்கி உன் கண்ணீரை துடைச்சு நீ சாஞ்சலுக்கு தோலை கொடுத்து உன் கையை இருக பற்றி ஆறுதல் சொன்ன மகன், இந்த பிரச்சனையை தீர்க்க வந்த மகன் இந்த பக்கம் நிக்கிறேன். நீ எந்த பக்கம் நிக்க போற? அதான் பிரச்சனை. நீ மறுபடியும் பிரச்சனையை தந்தவன்ட்டே அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஆண்டவனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே ஆண்டவங்களால தான் பிரச்சனை. மறுபடியும் அந்த கொடுமைக்காரன்ட்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது.